வணக்கம் வைமான் சேனல் நேயர்களே. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்ல போறேன். இது வந்து ஒரு புனையப்பட்ட கதையெல்லாம் கிடையாது. இது ஒரு உண்மை சம்பவம். அதாவது மன்னர்கள் எல்லாம் மன்னர் காலங்கள் எல்லாம் நம்ம வர்ணிக்கும் போது என்ன சொல்லுவோம்னா, தேனும் பாலும் வழிஞ்சு ஓடிச்சு, அவ்வளோ செல்வந்தர்களா இருந்தாங்க, மக்களை நல்லா பார்த்துக்கிட்டாங்க, அந்த மாதிரி தான் நம்ம மன்னர்கள் எல்லாம் வர்ணிப்பாங்க. புலவர்கள் எல்லாம் எப்பவுமே அந்த மாதிரி தான் வர்ணிப்பாங்க. ஏன்னா அப்படி சொன்னாதான் அவங்களுக்கு பொன்கிழிகள் எல்லாம் கிடைக்கும். ஸோ வரலாறுகள் எப்பவுமே நான் பெரிய பெரிய ஆளுங்களை எப்பவுமே புகழ்ந்து சொல்லி தான் எழுதுவாங்க. ஆனால் ஒரு பாகம் அதோடைய டார்க்கர் சைடுன்றது எப்பவுமே இருக்கும். ஸோ மன்னர்கள் வந்து எப்பவுமே எல்லாருக்குமே நல்லது செஞ்சிடலை. இருந்தாலும் மன்னர்கள் அவங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக நாடு செழிப்பா இருக்கணும்னா அப்பதான் நம்மளும் செழிப்பா இருக்க முடியும். அதனால என்னதான் கொடுமை செஞ்சாலும் நம்ம பேர் சொல்லிக்கிறதுக்குன்னு அவங்க எப்பவுமே பல குளங்கள், கிணறு, ஏரி, அந்த மாதிரி எப்பவுமே நிறைய நீர் வளங்களை எப்பவுமே பெருக்கிட்டு இருந்தாங்க. அந்த நீர்வளம் இருந்தாதான் பயிர் சாகுபடி செஞ்சு தானியங்கள் உருவாகும், பசி அடங்குன்றதுனால நம்ம பழங்கால மன்னர்கள் எல்லாம் நீர் வளங்களை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அது இப்போ கூட நமக்கு நிறைய அதோட சோர்சஸ் எல்லாம் நமக்கு கிடைக்குது. இவ்வளோ நல்லா கோயில்கள், எல்லா கோயிலுக்கும் குளம் வெட்டுறது எல்லாமே இருந்திருக்கு. இப்போ அதெல்லாம் இன்னும் அதெல்லாம் நல்லா தண்ணீர் வந்து சேமிக்கப்பட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிற நிலைமையில பிரிட்டிஷ் ஆட்சி காலம் வந்ததுக்கு அப்புறம் பிரிட்டிஷ்காரர்கள் நம்மளுடைய வளங்களை மட்டும்தான் சுரண்டத அவங்களுடைய முக்கியமான எய்மா வச்சிருந்தாங்களே தவிர நம்ம நாட்டுக்கு நம்ம மக்களுக்குன்றத மாதிரி எதுவுமே செய்யலை. ஸோ அவங்க வந்து அந்த நீர்நிலைகளை தூர் வாடுறது, ஏரி குளங்களை பாதுகாக்கிறதோ இல்லை புதிய நீர்நிலைகளை உருவாக்குறதோ அந்த மாதிரி எதுவுமே செய்யாமல் இருக்கும்போது நமது வளங்களை மட்டும் சுரண்டிட்டு அவங்களுடைய நாட்டுக்கு அனுப்பிக்கிட்டே இருந்தாங்க. நம்மளுடைய தானியங்கள் எல்லாமே அவங்க நாட்டுக்கு போச்சு. நம்ம உணவு தானியங்கள் உற்பத்தியை விட அதிகமாக கேஷ் கிராப்ஸ் அவங்க அதிகமாக உருவாக்க ஆரம்பிச்சாங்க. கேஷ் கிராப்ஸ் அவங்க நாட்டுக்கு ஏற்றுமதி செய்ய ஆரம்பிச்சாங்க. இப்படி இருக்கிற நிலைமையில என்னாச்சுன்னா கொஞ்ச நாள் ஆக நம்ம நாட்டுக்கு பஞ்சம் ஏற்பட ஆரம்பிச்சு. பஞ்சம் வந்து தென் தமிழகத்துல அது பயங்கரமா பாதிப்பு ஏற்பட்டுச்சு. பஞ்சம் ஏற்பட்டு உணவு இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஒரு 100 வருஷத்துல 27 பஞ்சம், ஒரு 4 வருஷத்துக்கு ஒரு தடவை பஞ்சம் ஏற்படுற மாதிரி இருந்துச்சு. கோடிக்கணக்கில் மக்கள் வந்து பலியாகிற பட்டினியால பலியாகிற மாதிரி எண்ணிக்கை வந்து இருந்தது. இதை வந்து இந்த நிலைமையில இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாம மக்கள் எல்லாம், பெண்கள், குழந்தைகள் எல்லாம் தானியங்களுக்காக சொற்ப காசுகளுக்காக விற்கப்பட்டார்கள். ஆண்கள் எல்லாரும் அடிமைகளாக வெளிநாட்டுகளுக்கு அனுப்பப்பட்டார்கள். சிலோன் அந்த மாதிரி சின்ன சின்ன ஊர்களுக்கெல்லாம் அடிமைகளா விற்கப்பட்டார்கள். எப்படி அடிமையா போனாலும் பரவாயில்ல, எப்படியாவது உயிர் வாழணும்னா, உயிர் தப்பிக்கணும்னா வேற வழியே இல்லைன்றதுக்காக அந்த மாதிரி போனாங்க. இப்படி இருக்கும்போது ரொம்ப ரொம்ப பஞ்சம் வந்துட்டு இனி ஒண்ணுமே பண்ண முடியாதுன்ற நிலைமை வந்தப்போ பிரிட்டிஷ்காரர்கள் ஒரு ஏற்பாடு பண்ணாங்க. சரி, நம்ம நீர்நிலைகளை உருவாக்கலாம், ஒரு டேம் கட்டணும், ரிசர்வாயர் கட்டணும், அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணாங்க. அந்த மாதிரி பிளான் பண்ணும்போது தென் தமிழகத்துக்கு பெரியார் டேம் கட்டணுன்ற மாதிரி ஒரு முடிவு பண்ணாங்க. அந்த பெரியார் டேம் கட்டுறது வந்து நம்ம இப்போ கொஞ்சம் இஷ்யூஸ் எல்லாம் வந்தப்போ கூட அந்த பேர் நிறைய அடிபட்டுச்சு. அந்த கட்டின இன்ஜினியரோட நேம் வந்து பென்னிக்விக். அவர் ரொம்ப திறமைசாலி, நம்ம இவ்வளோ சூப்பராக கட்டியிருக்காரு, இன்னும் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு, அந்த மாதிரிலாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இந்த நிலைமையில தான் இந்த கதை நடக்குது. நம்ம இப்போ யாரை பற்றி பேச போறோம்னா நல்லதங்காள் பற்றி தான் பேச போகிறோம். நல்லதங்காளுக்கு வந்து 7 பசங்களை வச்சுட்டு அவங்க இந்த பஞ்சத்தில் நல்லா செழுமையாக வாழ்ந்துட்டு இருந்தவங்க திடீர்னு இந்த பஞ்சம் வந்ததுனால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வாழ்றதுக்கே வழி இல்லாமல் பசங்கள் பட்னியில் வாடும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், சரி கொஞ்ச நாள் நான் அண்ணங்கிட்ட போய் இருந்துட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இது 7 பசங்களையும் கூப்பிட்டுட்டு அண்ணங்கிட்ட போகிறாங்க. அண்ணங்கிட்ட போகும்போது அண்ணி பார்த்துட்டு இங்கேயே ஒன்றும் இல்லாமல் இருக்கும்போது இதை பங்கு போடுறதுக்கு இவ வந்துட்டாலேன்னு அவங்களும் எரிச்சல் படுறாங்க. ஸோ அந்த எரிச்சல் தாங்க முடியாமல் எதுக்கு இந்த மாதிரி கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு அவ அந்த ஊரை விட்டே போயிடலான்னு சொல்லிட்டு அந்த 7 பசங்களையும் கூப்பிட்டுட்டு போகும்போது ஒரு பாழடைஞ்ச கிணற பார்த்தோடனே சரி இதில் எல்லாரும் பசங்களையும் தள்ளி விட்டுட்டு தானும் செத்துடலான்னு சொல்லிட்டு எல்லாரையுமே இந்த 7 பசங்களையும் அந்த கிணத்துல தள்ளி விட்டுட்டு அவளும் அதில் விழுந்து செத்துடுறான். அவள் சாவறதுக்கு முன்னாடி அவளுக்கு வந்து அண்ணன் கொடுத்த ஒரு பச்சை கலர் சாரியை வந்து அங்கே வச்சுட்டு, அண்ணனுக்காக அங்கே வச்சுட்டு அவள் வந்து அந்த கிணத்துல விழுந்து செத்துடுறான். இதை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும்னா,
இவ்வளவு கொடூரமா ஒரு அம்மா இருக்க முடியுமா? தன்னுடைய பசங்களை என்ன எவ்வளவு கஷ்டப்பட்டாவது காப்பாத்தணும்னு தானே அம்மா நினைப்பா. ஒரு இத்தனை பசங்களை எப்படி தண்ணியில போட்டு சாவடிக்க தோணும்? இவ்வளவு கொடூரமான ஒரு அம்மா இருக்க முடியுமா அப்படின்னு நினைக்கலாம். ஆனா அம்மாவை எப்பவுமே நம்ம அந்த பிம்பத்துல தான் பார்த்திருக்கோம். ஆனா அம்மான்றவங்க இதுவும் கருணை அடிப்படையில தான் அவங்க செஞ்சிருக்காங்க. அவங்க அவங்க குழந்தையோட பட்னியை பார்க்க முடியாம, பசியை பார்க்க முடியாம, அவங்க அம்மாவை அந்த அவ்வளவு ஏக்கத்துல பார்க்கும்போது அதை சகிக்க முடியாம தான் அவங்க அம்மா வந்து அந்த பசங்களுக்கு இதை தவிர வேற வழி இல்லை, நமக்கு இதுல இருந்து எஸ்கேப் ஆக முடியாதுன்றதுனால இதை இவன் பசங்கள் எல்லாம் தண்ணியில போட்டு சாவடிச்சிடுறாங்க. இது வந்து இந்த இவ்வளவு கொடூரம் நடந்தப்போ இதை வந்து நம்ம வந்து ஒரு அண்ணன் தங்கை பாச கதையாவோ இல்ல அண்ணியோட கொடுமையான கதையாவோ இதை சித்தரிக்கிறதுன்றது ஒரு வரலாற்றை வந்து அப்படியே பிரிச்சு பேசுற மாதிரி ஒரு தப்பான காரியமாயிடும். அதே மாதிரி இந்த பிரிட்டிஷ்காரங்க எப்பவுமே நல்லது செஞ்சாங்க நமக்காக. இவங்க இவ்வளோ அந்த ரயில்வே இவ்வளோ பேசேஜஸ் எல்லாம் கட்டினது, ரயில்வே டிராக்ஸ் இவங்க இல்லைன்னா நமக்கு ரயில்வேஸ் எல்லாம் வந்திருக்காது. ரோட்வேஸ் இவ்வளோ கிரியேட் பண்ணாங்க, வாட்டர் ரிசர்வாயர்ஸ் டேம்ஸ் எல்லாம் இவங்களால தான் கட்ட முடிஞ்சது, இவங்களால தான் நம்ம நாடு இவ்வளோ முன்னேறிச்சுன்னு சொல்றது வந்து அதுவும் ஒரு வரலாற்றை பிரிச்சு சொல்றது தான். இவங்க நம்மளை இவ்வளோ அடிமைப்படுத்தி இவ்வளோ சுரண்டலுக்கு ஆளானதுக்கு அப்புறம் நம்மளுடைய வளத்தையே எடுத்து அதுல ஒரு 5% தான் நமக்கு செஞ்சிருக்காங்க. இது அதுவும் நமக்காக செஞ்சது கிடையாது, அவங்களோட பெனிஃபிட்டுக்காக தான் செஞ்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து இவங்களை பாராட்டியோ இவங்களை புகழ்ந்தோ இவங்களை திறமைய பேசியோ சொல்றது தப்பு. அதை தவிர்த்து நம்ம நாட்டுக்காக நம்ம நாட்டுல இருந்து எவ்வளவு வளங்களை அவங்க சுரண்டி இருக்காங்க அதை பத்தியும் நம்ம பேசணும். அப்பதான் அந்த வரலாறு வந்து சரியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது தான் இது வந்து நடந்தது வந்து ஒரு தாது வருடத்துலதான் இது நடந்தது. மறுபடியும் ஒரு தாது வருடம் வந்தப்பதான் அண்ணன்கள் எல்லாம் தங்கைங்களுக்கு பச்சை கலர் சாரி எடுத்து கொடுக்கணும்ன்ற மாதிரி மறுபடியும் வந்து எல்லாரும் அண்ணன்களும் தங்கச்சிங்களுக்கு அந்த பச்சை சாரி எல்லாம் எடுத்து கொடுத்துருந்தாங்க. இது வந்து ஒரு பாசப்பிணைப்பா இருந்தாலும் இதை வந்து நம்ம வந்து வரலாற்று ரீதியா பார்க்கும்போது பிரிட்டிஷர் காலனி ஆதிக்க சுரண்டலால ஏற்பட்ட ஒரு முக்கியமான பாதிப்புகளால் நடந்த ஒரு சிறிய கதை இது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, எங்க சேனல்ல கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.